இறுதி கருத்தரங்கு இன்று இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் ஏற்கனவே பார்க்கப்பட்ட 2 விடயங்கள், கட்டுரை மற்றும் முதலாம் பகுதி மற்றும் 2ஆம் பகுதிகளுக்கான வினாக்கள் மற்றும் விடைகள் ஏற்கனவே எங்களுடைய அகரம் தினேஷ் யூடியூப் தளத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்று கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையினுடைய இறுதி கருத்தரங்கு இடம்பெற இருக்கின்றது. நேரம் இப்பொழுது 11:50. இன்றைய திகதி 2023ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 61ஆம் நாள். அந்த வகையில் இந்த கருத்தரங்கானது பெரும்பாலாக 3ஆம் பகுதியை அடிப்படையாக கொண்ட வினாக்களாக அமைந்திருக்கின்றது நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இம்3ஆம் பகுதி வினாக்களை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம். சில பகுதிகள் எவ்வாறான வினாக்கள் இவ்வரிடம் இடம்பெறும் என்பது அவ்வகையில் அமைய 3வது மற்றும் 4வது வினாக்களில் எதிர்பார்க்கப்படும் வினாக்களும் அதற்கான விடைகளும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அன்பார்ந்த மாணவர்களே, எங்களினுடைய இந்த எதிர்பார்க்கை வினாவானது முழுக்க முழுக்க இவைதான் அடங்கும் என்பதில் இல்லாமல் ஒரு சில விடயங்கள் உங்களுக்கு துணை புரியலாம். ஆகவே இதனை முழுக்க முழுக்க உங்களுடைய இதுதான் வரும் என்று எடுத்துக்கொள்ளாமல் இதிலிருந்து சில பயன்களை பெற்றுக்கொண்டு இவ்வாறான வினாக்களும் வரலாம். இவ்வாறான வினாக்கள் இடம்பெற்றால் எவ்வாறு நாம் எங்களுடைய பரீட்சைக்கு முகம் கொடுக்கலாம் என்பது தொடர்பான அறிவுறுத்தல்களோடு உங்களுடன் நான் இந்த செயலமர்வில் இணைந்து கொள்கிறேன். நான் உங்கள் அகரம் தினேஷ் ஆசிரியர். மாணவர்களே, அதன் அடிப்படையில் எங்களுடைய முதலாவது வினா பகுதி கம்ப்யூட்டர் சிறுகதையில் ஒரு சில வினாக்களும் அதற்கான விடைகளும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் கம்ப்யூட்டர் சிறுகதை பற்றி உங்களுக்கு நன்றாக வாசித்திருப்பீர்கள். இறுதிக்கட்டம் நன்றாக வாசித்திருக்க வேண்டும் என்பதிலிருந்து அங்கே இருக்கின்ற கதாபாத்திரங்களுடைய குணப்பண்புகள் மற்றும் அக்கதாபாத்திரங்களினுடைய தொடர்பாடல் முறைகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன, இந்த சிறுகதை தொடர்பாக என்னுடைய அகரம் தினேஷ் யூடியூப் தளத்தில் ஒரு கார்ட்டூன் வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த வினாவில் கதை சொல்லிக்கு, அதாவது இக்கதையிலே அப்பாவினுடைய கதாபாத்திரம் மிக முக்கியமானதாக அமைகிறது. அதே நேரம் இந்த கதாபாத்திரமே எங்களுடைய இந்த சிறுகதையில் கதை சொல்லியாகவும் கதையை நகர்த்தக்கூடிய ஒரு பாத்திரமாகவும் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் கதை சொல்லிக்கு அப்பாவுக்கு கம்ப்யூட்டரால் கிடைத்த பயன்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது காகிதங்கள் மிச்சப்பட்டிருக்கின்றன. அதே போல சுற்றுப்புற சூழலுக்கு எவ்வளவோ நன்மைகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை நாம் அக்கட்டுரையில் அச்சிறுகதையில் நாம் வாசித்திருக்கின்றோம். அடுத்ததாக திருத்தங்களை கணிப்பொருளையே வைத்து திருத்திக் கொள்ள முடியும். சொற்பிழைகளை கண்டுபிடிக்கவும் லகர மயக்கங்களை நீக்கவும் சீக்கிரத்தில் பழகிக்கொண்டேன் என்ற வார்த்தைகள் மூலமாக அவருக்கு அந்த கம்ப்யூட்டர் மிகவும் எளிய வகையில் உதவி செய்திருக்கின்றது என்பதை அறியக்கூடியதாக இருந்தது. அதே போல பிறகு அதை மாற்றுவதும் தான் எத்தனை பக்கம், எத்தனை வரிகள், எத்தனை பராக்கள் என்று கச்சிதமாக சொல்லிவிடும் என்பதன் மூலமாக அவர் இலகுவாக கம்ப்யூட்டரிலிருந்து தனது வேலைகளை, தனது சிறுகதையை வடிவமைத்துக் கொள்ள முடியும் என்பதையும் மிக அழகாக எடுத்து கூறியிருக்கிறார். கதையாசிரியர் கதை சொல்லியாகவும் அதே நேரம் கதாபாத்திரத்தில் அப்பாவாகவும் அவர் பங்கு பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல இறுதியாக இந்த கணினியானது மிகவும் வசதியாக இருந்தது, சிறிய இடத்தில் வசதியாக இருந்தது என்பது தொடர்பாக கதை சொல்லிக்கு கம்ப்யூட்டரில் கிடைத்த பயன்கள் என்று நாம் கூற முடியும். அதே நேரம் அடுத்த வினாவாக அமைவது இவ்வாறான கதையொன்றை வடிவமைக்கிறார். ஒரு காதல் கதையொன்றை மிக அழகாக வடிவமைத்திருந்தார். அந்த காதல் கதையானது தொலை என்று அவர் பெயரிடப்பட்டிருந்தது. அந்த தொலை என்ற சிறுகதையானது அந்த கம்ப்யூட்டரிலிருந்து தொலைந்து போனதன் பின்பு அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாம் பார்க்கலாம். அதன் அடிப்படையில் அவர் அந்த சிறுகதையை தொலைத்ததன் பின்பாடு அழுகை வந்துவிடும் போல் இருந்தது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல தொலை என்ற தலைப்பில் நான் கணிப்பொருள் எழுதிய முதல் கதை உண்மையிலேயே தொலைந்து போய்விட்டது என்றும், ஒரு ஏழை புலவர் அவருடைய பரம்பரை சொத்து போல, ஏழை புலவர் தன்னுடைய பரம்பரை சொத்தான பாக்கு வெட்டியை வைத்துவிட்டு அதை காணோம் என்று சொல்லுகின்ற போது அவர் படுகின்ற அந்த பாட்டினை இந்த இடத்தில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் உதாரணம் மூலமாகவும். அதே நேரம் பனிமூடி அந்த அதிகாலையில் நண்பரை தேடிக்கொண்டு ஓடினேன். அதிகாலையில் எழுந்தவுடனேயே
பனிமூடப்பட்ட அந்த அதிகாலையில் மிக வேகமாக அவர் சாலைகளை கடந்து அவருடைய நண்பரை அழைத்து வர செல்கிறார். காரணம், அவருடைய அந்த சிறுகதை தொலைந்ததன் பிற்பாடு. அடுத்ததாக, நான் அந்த சம்பவத்துக்கு பிறகு கணிப்பொறியை நிமிர்ந்தும் கூட பார்த்ததில்லை என்பதனூடமாக அவருக்கும் அந்த கணிப்பொறிக்கும் இடையிலான அந்த உறவுடைய விரிசல்களை நாம் அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே கம்ப்யூட்டர் என்ற சிறுகதை இவரிடம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதே நேரம் அரவிந்தனுடைய குணாம்சங்கள், தாயினுடைய குணாம்சங்கள், எவ்வாறு அந்த கணனியானது அமர்ந்திருந்தது, ஏன் அந்த கணனியை ஒரு ஆண் கணனியா பெண் கணனியா என்று வினவினார் போன்ற வினாக்கள் இப்பகுதியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன மாணவர்களே. ஆகவே இது போன்ற வினாக்களை நீங்கள் சற்று பார்த்து கொள்ளுங்கள். நாம் அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். அடுத்த வினா அமைய இருப்பது இலட்சியமும் சமநோக்கும் என்ற கட்டுரை. இந்த கட்டுரை இந்த வருடம் அதிகமாக இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இதனில் நாம் 2 விடயங்களை நாம் அதிகமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. முதலாவது இலட்சியம் என்ற ஒரு பார்வை, அதே நேரம் சமநோக்கம் என்ற ஒரு பார்வை. இந்த கட்டுரையை, இலட்சியமும் சமநோக்கும் என்ற கட்டுரையை எங்களுடைய புலவர்மணி ஏ.என்.ஆ. பெரியதம்பு பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஈழத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கவிஞர், எழுத்தாளர், சிறப்பான கவிதை கட்டுரைகள் எழுதியவர். அதன் அடிப்படையில் 1978ஆம் ஆண்டு இவர் காலமானதன் பிற்பாடு உள்ளதும் நல்லதும் என்ற கட்டுரை தொகுதியில் உள்ள இந்த லட்சியமும் சமநோக்கும் அப்படிங்கிற ஒரு கட்டுரை உங்களுக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த கட்டுரையை நீங்கள் மிக அழகாக வாசித்திருப்பீர்கள். இலட்சியம் என்பது என்ன, இலட்சியத்தின் ஊடாக எதை இலட்சியம் என்று ஆசிரியர் புலப்படுத்துகிறார், சமநோக்கம் என்றால் என்ன என்பதை புலப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதன் அடிப்படையில் இலட்சியம் என்பதற்கு கட்டுரை ஆசிரியர் தரும் கருத்துக்களானது, லட்சியம் என்பது பழமையில் பழமையையும் புதுமையில் புதுமையையும் பெற்று விளங்குகிறது. ஒவ்வொருத்தரும் நாம் இலட்சியங்களை பெற்றிருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக எடுத்து கூறியிருக்கிறார். இலட்சிய புருடர்களை எங்களுக்கு எடுத்து காட்டுவதன் மூலமாக இந்த கட்டுரையினுடைய நோக்கத்தை மிக அழகாக வடிவமைத்தார் என்பதிலும் அவருடைய லட்சியங்களும் நிறைவேறுகின்றது என்பதிலும் நாம் இந்த கட்டுரையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விடயங்களாக அமைகின்றன. அடுத்ததாக, லட்சியங்கள் பல்வேறு இயல்பு வைத்தன, பல்வேறு வகையான லட்சியங்கள் இருக்கின்றன என்பதையும், லட்சியங்களை கடைபிடித்து ஒழுகுதல் எங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும் என்பதையும், தனி மனிதனிடத்தில் லட்சியங்கள் அமைதல் வேண்டும். ஒரு சமூகம் நன்றாக மாற வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனி மனிதனிடத்திலும் லட்சியங்கள் மாற வேண்டும் என்பதை திருக்குறளின் ஊடாக திருவள்ளுவர் கூறியதை எடுத்துக்காட்டி மிக அழகாக விளக்கியிருக்கிறார். ஒவ்வொரு தனி மனிதனுடைய மாற்றமே சமூகத்தினுடைய மாற்றம் என்பதையும், ஒவ்வொரு தனி மனிதனுடைய லட்சியங்கள் சமூகத்தின் லட்சியங்களாக மாறும் என்பதை மிக அழகாக இந்த கட்டுரையில் எடுத்து எம்புகிறார். அதே நேரம் சமூகத்தை உருவாக்கி அழகு செய்வதும் லட்சியமாகும். ஏற்கனவே கூறியது போன்று தனி மனிதனுடைய லட்சியமே சமூகத்தினுடைய லட்சியமாக மாறும். ஆகவே அதன் அடிப்படையில் இவர் தனி மனித லட்சியத்தையும் உலக இனிமையை தருவதற்கும் லட்சியங்கள் அவசியமாகின்றது. ஒவ்வொரு நாடும், ஒவ்வொரு உலகம், ஒவ்வொரு இடமும் சிறந்து விளங்குவதற்கு இந்த லட்சியங்கள் மிக முக்கியமாக அமைகின்றது என்பதை எடுத்துக்காட்டியிருக்கிறார். ஆகவே இது லட்சியம் தொடர்பாக கட்டுரையாசிரியர் தருகின்ற கருத்து. அதே நேரம் சமநோக்கம் தொடர்பாக பல உதாரணங்களை எடுத்துக்காட்டியிருக்கின்றார். தருமனுடைய அந்த முக்தி நிலை அடைகின்ற சந்தர்ப்பங்கள் பலவாறாக லட்சியங்களினுடைய சமநோக்கத்தை எடுத்து எம்புகின்றார். எல்லா லட்சியங்களும் எல்லோரிடத்துக்கும் ஒருங்கே அமைவன அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான லட்சியங்கள், ஒவ்வொரு வகையான விடயங்கள் அமைந்திருக்கும். ஆகவே எல்லாம் சமமானவை. ஒரு சிறியது அல்லது பெரியது என்ற லட்சியங்கள் பெரும்பாலாக பாகுபடுத்தாமல் லட்சியங்களை சமநோக்கோடு பார்க்க வேண்டும் என்பதும் இதனுடைய கருத்தாக அமைகிறது. லட்சியங்களுக்குள்ளே ஒருமைப்பாட்டினை காண வேண்டும் என்றும், லட்சியவாதிகளும் தமக்குள்ளே ஒருமைத்தன்மை வாய்ந்தவர்கள். ஒவ்வொரு லட்சியவாதிகளும் தமக்குள்ளே தங்களுடைய லட்சியங்களை அடைந்து கொள்வதற்காக தன்னுடைய உயர்வு தாழ்வு என்பவற்றை பாராமல் லட்சியங்களை நாம் சிறந்த அடிப்படையில் பார்க்க வேண்டும். எங்களுடைய உயிர் முக்கியமா அல்லது லட்சியங்கள் முக்கியமா என்று பார்க்கின்ற பொழுது உயிரை விட லட்சியமே முக்கியம் என்பதை பலர் எடுத்து இயம்பக்கூடிய உதாரணங்களையும் எங்களுக்கு காட்டியிருப்பது இதன் மூலமாக தெளிவாகின்றது. ஆகவே இது லட்சியங்கள் தொடர்பாகவும் சமநோக்கம் தொடர்பாகவும் எழுகின்ற வினாக்கள். அதே நேரம் இங்கு 2 நபர்கள் தொடர்பாக நாம் எடுத்து எம்புகின்றோம். உதாரண தர்மபுத்தனுடைய லட்சிய வாழ்வு, அதே போல அர்ஜுனுடைய லட்சிய வாழ்வு சம்பந்தமாக நாம் எடுத்து எம்ப இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தர்மனுடைய லட்சிய வாழ்வு பற்றி நாம் பார்க்கையில், தர்மன் அறத்தையே லட்சியமாக கொண்டவராய் அமைந்திருக்கிறார். அவருடைய கதைகள் நாம் பார்க்கலாம். அறத்தினுடைய பயனாக கிடைத்த முத்தி இன்பத்தையே தியாகம் செய்து சமநிலையை நின்றாமையில் சிறந்த அறநெறி செல்வங்களுக்கும் உயர்ந்த உதாரணமாகின்றார். காரணம், மகாபாரதத்தினுடைய இறுதிப் பகுதியில் தர்மபுத்திரன் மற்றும் ஏனைய அவருடைய உறவினர்கள்
முக்தி நிலை அடைவதற்கு செல்லுகின்ற பொழுது இறுதியாக செல்லக்கூடியவராக இந்த தர்மபுத்திரர் மாத்திரமே இருக்கிறார். ஆகவே அவர் இறுதி நிலையில் அடைந்திருக்கின்ற பொழுது ஒரு புழுத்த நாய், ஒரு நோய்வாய்ப்பட்ட நாய் ஒன்று முக்தி நிலை அடைய இருக்கின்ற தருவாயில் கிடக்கின்றது. அந்த நாயையும் தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு செல்கிறார். அந்த சமநோக்கின் அடிப்படையில் முக்தி நிலைக்கு நாயை தவிர நீ மட்டும் உள்ளே வா என்ற குரலொலி கேட்கின்றது. ஆனால் தர்மபுத்திரன், இந்த நாயும் என்னுடனே வந்தது, ஆகவே இருவரும் வந்தால் வருவோமே ஒழிய ஒரு கால் நாங்கள் உள்ளே வரமாட்டோம் என்ற அவருடைய லட்சியம் மற்றும் சமநோக்கே அவருடைய தர்மத்தின் அறவழியை போக்கக்கூடியதாக, போற்றக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவர் முத்தியுலகுக்கு செல்லும் வழியில் லட்சிய சோதனை நடக்கிறது. புழுத்த நாய் ஒன்றை அங்கே காண்கிறார். பிற உயிர்களை தம் உயிர்கண்ட சமநெறி செல்வராகிய அவர் தமக்கும் நாய்க்கும் இடையே ஒருமையை காண்கிறார். அதன் துன்பத்தை தமக்கு வந்ததாக பாவிக்கின்றார். நாயை தோளிலே தூக்கி வைத்துக்கொண்டு முத்தியுலக வாயிலை சென்றடைகிறார். நாயை வெளியே விட்டு உள்ளே புகுமாறு முத்தியுலகம் உத்தரவிடுகிறது. இந்த நாய்க்கு உரிமை இல்லாத முத்தியுலகம் எனக்கு வேண்டாம் என மறுத்து கூறுகிறார். அறத்தின் பயனாகிய முக்தியையும் உடன் கொண்டு முத்தியுலகம் புகுகிறார். இது நம் முன்னோர் காண்டுவித்த, உலகுக்கு உபகரித்த சமநிலை கொள்கைக்கு ஒரு உரைகல்லாக விளங்குகிறது. ஆகவே இந்த தர்மபுத்திரனுடைய லட்சிய வாழ்வு இறுதி வரைக்கும், முத்தியுலகம் அடைது வரைக்கும் அவருடைய லட்சியம் மற்றும் அவருடைய சமநோக்கம் என்பன மிக தெளிவாக எடுத்து எம்பப்படுகின்றதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல அர்ஜுனனுடைய லட்சிய வாழ்வு எவ்வாறு காணப்படுகிறது என்றால், லட்சியமல்லாத உயர்குறிக்கோள் என்பது ஒருவர் உண்ணும் உணவினும் பருகு நீரினும் அவருக்கு இனியது என்றும், உயிரினும் பார்க்க இவருக்கு இனியது என அர்ஜுனன் இதனை அறுதியிட்டு கூறுகிறார். ஊனமேயான ஊனிடை இருக்கும் என்ற பாடலானது மிக அழகாக எடுத்து எம்பக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் அவர் அடுத்ததாக குறிப்பிடுவது, தசைகளால் ஆக்கப்பட்டது இந்த உடல், அந்த உடலிலே இருப்பது உயிர், அந்த உயிரின் உள்ளே ஒளிபொருந்திய ஆபரணமாக விளங்குவது மானம், மானம் தவிர வேறொன்றும் எங்களுடைய லட்சியம் அல்ல என்பதை மிக அழகாக இந்த பகுதியில் எடுத்து எம்புகிறார். அந்த மானத்தை காக்க பூமியில் வாழும் எல்லோருக்கும் ஒழுக்கமும் குடிபிறப்பும் மரபுமாகும். இங்கு அவனது லட்சியமும் மானம், அதுவும் மாண்பு கடவாத மானமாக எடுத்து எம்பப்படுகிறது. அந்த மானத்தை காக்க பூமியில் வாழும் எல்லோரும் ஒழுக்கம், குடிபிறப்பு, மரபும் பேணப்படுதல் வேண்டும் என்பதை மிக அழகாக எடுத்து காட்டுகிறது. இங்கு அவனது லட்சியம் மானமும் மாண்புமாகும். உயிரை துறவாது மானத்தை காப்பதே மக்களுக்கு வரிசையையும் குடிபிறப்பும் மரபாகுமாக விளங்கும் என்பதே இந்த அர்ஜுனுடைய வாழ்விலே இலட்சியமும் சமநோக்கமுடையதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த பகுதியிலே லட்சியமும் சமநோக்கும் என்ற பகுதியிலே எடுத்து எம்பக்கூடிய வினாக்களாக லட்சியம் என்றால் என்ன, சமநோக்கம் என்றால் என்ன, அதே போல் தர்மபுத்திரனுடைய லட்சிய நோக்கி எவ்வாறு காணப்படுகின்றது, அதே நேரம் அர்ஜுனனுடைய லட்சிய வாழ்வு எவ்வாறு காணப்படுகின்றது, காந்தியினுடைய லட்சிய போக்கு எவ்வாறு காணப்படுகின்றது என்று பலருடைய லட்சிய போக்குகளை இங்கு கேள்விகளாக கேட்கக்கூடும். ஆகவே மாணவர்களை இதையும் சற்று நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இவ்வாறான வினாக்களும் இந்த பகுதியில் இருந்து இடம்பெறலாம். அடுத்த பகுதியாக இடம்பெற இருப்பது தத்தை விடுத்தூது. தத்தை விடுத்தூது இந்த வருடம் அதிகமான வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தத்தை வீடு தொடர்பாக நாம் அதிகமாக பார்த்து இருக்கிறோம். தத்தை விடுத்தூதிலே காதலி பற்றிய வர்ணனையும், அதே நேரம் அந்த காதலியினுடைய வர்ணனையின் ஊடாக ஆசிரியர் எங்களுடைய பெண்களுக்கு இருக்கின்ற பெண்ணடிமைத்தனத்திலிருந்து எவ்வாறு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த பகுதியிலே அதிகமாக கவிஞர் பேசியிருக்கிறார். ஆகவே இதில் கேட்கப்படக்கூடிய வினாக்கள் என்றால், அந்த பெண் தொடர்பான வர்ணனை இந்த பகுதியிலே எவ்வாறு காணப்படுகின்றது என்று நாம் பார்க்கலாம். காதலி பற்றிய வர்ணிப்பும் அவருடைய அன்பின் ஆழமும் பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த பெண்ணை மானேங்கும் மைவெளியால் என்று கூறுகிறார். மானே அவளுடைய கண்களை பார்த்து ஏங்கக்கூடியதுமாகவும், அதே நேரம் அவளுடைய அழகு சாதாரண விழியல்ல, மை பூசப்பட்ட விழியை உடையவள் என்று இந்த இடத்தில் வர்ணித்திருக்கிறார். அதே போல என் நிறுகண்மணியால் என்கிறார். என்னுடைய 2 கண்களை போன்று, என் கண்ணினுடைய மணிகளை போன்றுடையவள் யார்? அந்த பெண் என்றும், தாமரை போன்ற முகத்துடையவள், செந்தாமரை போன்ற முகத்தை உடையவளும், அதே போல மைவெளியால் பூசப்பட்டவளும்,
அதே நேரம் கரும்பு போன்ற இனிமையான மொழியை பேசக்கூடியவளுமாக என்னுடைய காதலி இருக்கிறாள் என்பதை அந்த காதலனுடைய வர்ணிப்பு அங்கு காணப்படுகின்றது. அதே நேரம் அந்த காதலியானவள் அவளுடைய நடை எவ்வாறு இருக்கும் என்றால் அன்னமானது நடந்து வருவதைப் போன்று இருக்கின்றது என்றும், மைத்தீட்டப் பெற்ற கண்களை உடையவள் என்றும், அவளுடைய உடல் மேனியை, அவளுடைய நிறத்தை, அவளுடைய அழகை பொன்மலர் கொம்பு போன்றவள் என்று மிக அழகாக எடுத்திரும்பியிருக்கிறார். பொன்மலர் கொம்பு போன்றவள் என்னுடைய காதலி என்றார். அதே போல அடுத்ததாக அவர் கூறுகின்றது, என்னுடைய காதலி பெண் குலத்து அரசி போன்றவள், பெண் குலத்துக்கே அவள்தான் அரசு என்று அழகாக வர்ணித்திருக்கிறாள். அவள் இதயத்தில் வீற்றிருக்கும் லக்குமி என்றும், சிறிய இடை உடையவள் என்றும், பசுமையான வளையல்களை கையில் அணிந்தவள் என்றும் மிக அழகாக பல எடுத்துக்காட்டுகள் மூலமாக பல அணிகள் கையாண்டு இந்த உதாரணங்களை மிக அழகாக எடுத்து எம்புகின்றார். ஆகவே இதுதான் தத்தை விடு தூதிலே, அதாவது கிளி, தத்தை விடு தூது, கிளியை தூதாக அனுப்புகிறார் தன் காதலியிடம் அவருடைய அழகையும் அந்த காதலன் படும் துன்பத்தையும் வெளிப்படுத்துவதன் ஊடாக பெண்ணுரிமைத்தனம் என்பவற்றை மிக அழகாக எடுத்து எம்பக்கூடியதாக இந்த பகுதியில் இருக்கின்றது. ஆகவே இதில் காதலி பற்றிய வர்ணனையும், அடுத்த வினாவாக பெண்ணுரிமை சம்பந்தமான கருத்துக்கள் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றன, அதே நேரம் பெண்ணிடத்தில் தலைவன் விரும்பும் மாற்றங்கள் எவை என்று கேட்கலாம். இரண்டுமே ஒன்றுதான். பெண் உரிமையில் என்ன அவன் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறான், என்ன எதிர்பார்க்கிறான் அந்த காதலன் என்றால், அவனுக்கு ஏற்ற கணவனா என்று முதலாவது இந்த பெண்ணுரிமைத்தனத்தில் அவன் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நான் அவளுக்கு ஏற்ற காதலனா என்று கேட்கிறான். அதே நேரம் தன்னை அவள் விரும்பாவதில் சந்நியாசியாவேன் என்று கூறுதல். ஆகவே இதன் மூலமாக தலைவியினுடைய விருப்பத்தை அவன் எதிர்பார்க்கிறான். தான் கட்டாயமாக அவளை திருமணம் முடிக்க வேண்டும் என்பது இல்லை, அவளுடைய விருப்பு எவ்வாறு இருக்கின்றது என்பதை ஒரு வினாவாக கிளியிடம் கேட்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. ஆகவே தலைவியை அடைய முடியாவிடில் உயிர் விடுவேன் என்று கூறுதல். தான் இறந்ததால் தலைவிக்கு பழி விழுந்துவிடும், ஆகவே தான் இறந்தால் தலைவிக்கு பழிவிடும் என்றுதான் நான் இதுவரை என்னுடைய உயிரை நான் போக்காமல் வைத்திருக்கிறேன் என்று கூறுவதனூடமாக, அதே நேரம் அவளே தனக்கு அடைக்கலம் என்பதனூடமாக, அவள் தன்னிடத்தில் வந்தால் சொர்க்கலோகத்துக்கு இன்பமெல்லாம் வரும் என்பதன் மூலமாக எடுத்து என்பதோடு, அடுத்ததாக தலைவி அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதின் அந்த கருத்தானது யாரிடமிருந்து, தன் உறவினர்களிடமிருந்து, தன் தந்தையிடமிருந்து, தன் சமூகத்திடமிருந்து தான் நினைத்ததை எண்ணி நீ நினைத்ததை செய் என்பதன் மூலமாக தன்னுடைய உரிமையையும் அந்த பெண்ணுரிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதாகவும் இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. ஆகவே இதைதான் அவன் எதிர்பார்க்கிறான். கிளி போன்ற உன்னை குரங்கு போல விளங்கும் யாரிடமாவது அவர்கள் சேர்ப்பித்து விடுவார்கள், திருமணம் வைத்து விடுவார்கள். ஆகவே அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும், ஆகவே அதை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதன் மூலமாக அந்த இடத்தில் பெண்ணடிமைத்தனத்தை அவர் விளக்கியிருக்கிறார். தந்தையின் சொற்களை கேட்டு பணத்தின் பிகையில் அகைப்பட்டு விடாதே, நீ பருவமடைந்த பெண், உனக்கேற்ற மணவாளனை தேர்ந்தெடுக்க உனக்கு உரிமை உண்டு என கூறுவதன் மூலமாக பெண் அடிமைத்தனத்திலிருந்து அவருடைய உரிமையை சுட்டிக்காட்டி நிற்கிறார். அதே நேரம் தந்தையினுடைய சிறையில் அகப்பட்டு விடாதே, விடுதலை பெற்று இன்பமாக வாழ்வாய் என்று கூறுவ இந்த வாக்கியம், இந்த சொல்லானது மிக அதிகமாக இந்த பகுதியில் பெண்ணுரிமைத்தனத்தை எடுத்து காட்டுவதாக அமைகிறது. ஆகவே நீ விடுதலை அடைவது நிச்சயமானது, ஆகவே நீ விடுதலை அடை என்பதன் மூலமாக பெண் உரிமையை எடுத்து எம்புகிறார். அதே நேரம் பெண்களினுடைய கடமையையும் பெருமையும் அறியாதவர்கள் பற்றி கூறுகிறார். அவர்கள் எவ்வாறான இழிவு படைத்தவர்கள், தன்னுடைய தேவைக்காக அவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதையும் இதில் காட்டப்படுகிறது. அடுத்ததாக பெண்களினுடைய கடமையையும் பெருமையும் அறியாதவர்கள் பற்றி கூறுதல். வாழும் காலமெல்லாம் நீ இன்பமாக வாழ வேண்டும், ஆகவே இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், மிக அடிமைத்தனமாக பெண் உரிமையை மறுக்கப்பட்டிருக்கிறாய், ஆகவே நீ இனி வாழப்போகும் காலத்தில் நீ இன்பமாக வாழ வேண்டும் என்பதை காதலன் காதலிக்கு மிக அழகாக எடுத்து கூறுவதன் மூலமாக பெண் அடிமைத்தனத்தை எடுத்து எம்பப்படுகிறது. அடுத்ததாக பெண் கல்வி ஊக்கப்படுத்தும் வகையிலான, அதாவது சொல்லுகிறார், நீ கல்வி கற்ற ஒரு பருவ பெண், ஆகவே நீ யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நீயே முடிவு செய்து கொள் என்பதன் மூலமாக பெண் உரிமை எடுத்து காட்டப்படுகிறது. சுயமாக சிந்திக்கும் உரிமையை பெண்கள் பெற்றுள்ளதை எடுத்து காட்டுதல். பெண்களை கூட்டுக்குள் அடைத்து வைப்பது போல வீட்டுக்குள்ளே முடக்கி வைத்தல், தேவைக்கு மட்டும் பயன்படுத்தல் முறையற்ற செயல் என்று கூறுகிறார். ஆகவே பெண்களை ஆண்கள் தேவையான இடத்தில் பயன்படுத்திக் கொள்கிறார்கள், அவர்களுடைய தேவைக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள், இது நியாயமான செயல் அல்ல என்பதையும்
பெண்ணுக்கு செய்யும் அவசர திருமணம், சிறுவர் பொம்மைகளை கொண்டு செய்யும் விளையாட்டு கல்யாணம் போன்றது என்று மிக வன்மையாக கண்டிப்பதன் மூலமாக இந்த பகுதியிலே தத்தைவிடு தூதிலே பெண்ணடிமைத்தனத்தை மிக அழகாக எடுத்து என்பதில் ஆசிரியர் வெற்றி கண்டுள்ளார் என்பதையே நாம் கூற வேண்டும். ஆகவே இந்த முறை பெரும்பாலாக தத்தைவிடு தூதுவும் இடம்பெறலாம் என்ற அமைப்பில் 4 வினாக்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருந்தன. ஆகவே அதனை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் 4வது பகுதி. 4வது பகுதியிலே 4வது வினாவாக இடம்பெறலாம். இதுவரை நாம் பார்த்தது 4வது வினா பகுதிகளுக்கான வினாக்கள். 1வது தத்தைவிடு தூது, 2வது பெரும்பாலும் கம்பராமாயண பகுதி குகப்படலம் இடம்பெறலாம். ஏற்கனவே நாம் பார்த்தது தத்தைவிடு தூதுக்கடுத்து குகப்படலம் இம்முறை இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் கம்பராமாயண பகுதியில் ராமனானவன் காட்டுக்கு சென்ற பிறகு அவனை காணச் செல்லுகின்ற குகன் மற்றும் பரதன் இணைந்த அவருடைய குழு சகாக்களோடு இந்த கதை நகர்வதாக, இந்த பகுதி நகர்வதாக இருக்கின்றது. இதனை அகரம் தினேஷ் யூடியூப் தளத்தில் கார்ட்டூன் வடிவமாக வெளியிட்டு இருக்கின்றேன். அதனை நீங்கள் கண்டுகளித்துக் கொள்ளுங்கள். மிக இலகுவாக இருக்கும் உங்களுக்கு இந்த பகுதியை உங்களுடைய ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கு. ஆகவே இதன் அடிப்படையில் இதில் வினவப்படுகின்ற வினாக்கள் ஏராளமாக இருக்கலாம். இருந்தாலும் கூட ஒரு சில வினாக்களுக்கான விடைகளை கொடுப்பதன் மூலமாக இவ்வாறான வினாக்களுக்கு நீங்கள் எவ்வாறு தயாராக வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துவதாகவே இந்த பகுதி அமைந்திருக்கின்றது. ஆகவே குகப்படலத்தில் பெரும்பாலாக குகப்படலத்தில் கோசலையினுடைய குணப்பண்புகள், லக்குமினுடைய குணப்பண்புகள், சுமித்திரனுடைய குணப்பண்புகள், அதே நேரம் கைகையினுடைய குணப்பண்புகள், ராமனுடைய குணப்பண்புகள், பரதன் மற்றும் குகனுடைய குணப்பண்புகள் அதிகமாக வினவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே நான் இங்கு குணப்பண்புகளை பற்றி நான் இங்கு கதைக்கு வரவில்லை. குணப்பண்புகள் ஏற்கனவே உங்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்கும். இருந்தாலும் கூட இந்த பகுதியிலே அவர்கள் அடைந்த துயரம் எவ்வாறானது என்பதை நாம் பார்க்க வேண்டியுள்ளது. ஆகவே 2 வினாக்கள் கேட்கப்படலாம். கதாபாத்திரங்களுடைய குணப்பண்புகள், அதே நேரம் கவிஞர் கையாண்ட யுக்தி முறைகள், எவ்வாறான அணிகளை பயன்படுத்தி இருக்கிறார், எவ்வாறான அழகுணர்ச்சி அந்த இடத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே இதில் நாம் பார்க்க வேண்டிய விடயங்கள் குகப்படலத்தில் ராமனை காண செல்கின்ற குகனும் பரதனும் எவ்வாறான கலந்துரையாடலில் ஈடுபடுகின்றார்கள். அதே நேரம் ஏனைய கதாபாத்திரங்கள் கோசலை, சுமித்திரை மற்றும் லக்குமணன், ஏனைய கைகை போன்ற கதாபாத்திரங்கள் தொடர்பான குகனுடையதும் பரதனுடையதும் நோக்கு எவ்வாறு காணப்படுகின்றது, கம்பனுடைய கவி ஆளுமை எவ்வாறு அந்த இடத்தில் பிரதிபலித்து காட்டுகின்றது என்பதுதான் இதனுடைய பகுதியாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் கோசலையினுடைய துன்பம் பின்வாறாக அமைகிறது. திருமாலை மகனாக பெற்றதால், யாரை? திருமால் எங்களுடைய ராமனை மகனாக பெற்றதால் அடைய வேண்டிய செல்வத்தை யான் தோன்றியமே அல்லந்த பெரியாள் என்று கோசனுடைய துன்பத்தை எடுத்து எம்புகிறார். காரணம், இந்த அரசு உரிமை ராமனுக்குரியது. ஆனால் ராமன் பெற வேண்டிய, ராமனினால் தன்னுடைய பட்டத்தரசியாக தன்னுடைய அன்னையாக இருக்க வேண்டிய கோசலை பெற வேண்டிய அந்த அரசு உரிமையை பரதன் பிறந்த காரணத்தால் யார் அடைந்து கொள்வதென்றால் கைகை அடைந்து கொள்கிறாள். ஆகவே அந்த துன்பத்தை அடையக்கூடியவள், இவளுக்கு அந்த அரசுரிமை இல்லை என்பதை மூலமாக அவள் துன்பமடைகிறாள் என்பதை பரதன் கூறுவதாக அமைகிறது. அதே நேரம் அடியின் மிசை விழுந்து நெடிது அழுவானை நெடிது தழுவது ராமன் பிரிவாலும் கோசலையுள்ள துயர்நிலை கன்றை பிரிந்த கராவின் துயரடைந்த கோசலை என்று. அதாவது ஒரு பசுமாட்டினுடைய கன்றினை பிரிந்த பசுமாடானது எவ்வாறான ஏக்கம் அடைகின்றதோ அதுபோல ராமனை பிரிந்த கோசலையும் துன்பமடைந்து கொண்டிருக்கிறாள் என்பதின் ஒரு உதாரணம் மூலமாக மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறாள். ஆகவே இதன் மூலமாக கோசலையினுடைய துயர் எடுத்து இயம்பப்படுகின்றது. அதே நேரம் இதில் சுமித்திரையினுடைய துயர் எவ்வாறு இயம்பப்படுகின்றது என்றால், ராமனினுடைய பிரிவால் சுமித்திரையானவள் விழிநீர் சுரக்க நின்றவள் என்பதால் அவளுடைய துயர் இந்த பாடல்களிலே எடுத்து இயம்பப்படுகிறது, இந்த பகுதியிலே எடுத்து இயம்பப்படுகின்றது. அதிகமான துயர் அடைந்திருக்கக்கூடிய பாடல்கள் அதிகமாக இடம்பெற்றிருந்தாலும் கூட எங்களுடைய குகப்படலத்தில் காண்பிக்கப்படுகின்ற பாடல்களில் இடம்பெற்றுகின்ற உதாரணங்களை அடிப்படையாக கொண்டு நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் ராமனுடைய பிரிவால் சுமித்திரையானவர் தன்னுடைய கண்களில் விழிநீர் சுரக்க நின்று கொண்டிருந்தாள் என்பதன் மூலமாக அங்கு சுமித்திரனுடைய துயரம் எடுத்து இயம்பப்படுகின்றது.
அடுத்ததாக ஆவண்ணாவினுடைய வினாக்கள் பரதன் அடைந்த துயரமே இந்த பகுதியில் மிக முக்கியமானதாக காண்பிக்கப்படுகின்றது. ஆகவே பரதன் எவ்வாறான துன்பத்தை அடைந்தான் என்றால், முதலாவது கூறுகிறான், யான் தோன்றியமால் பெற வேண்டிய செல்வத்தை இழந்தவள் என கோசலை நினைத்து வருந்துதல் மூலமாக, நான் பிறந்ததன் காரணத்தினாலேயே கோசலை அவளுடைய அந்த பட்டத்தரசி பதவியை இழந்தாள். ஆகவே நான் தான் இதுக்கு முக்கிய கருத்தாவாக இருக்கிறேன் என்றும், மைந்தீர் என்றதும் பரதன், சத்துருக்கன், குகன் போன்றோரை மைந்தீர் இனி துயரால் ராமன் பிரிவாள் வருந்தியர்ந்த பரதன் பற்றி கூறுதல். ஆகவே மைந்தீர் என்று கூறுவதன் மூலமாக மூவரையும் கூறுகிறாள். இனி உங்களுக்கு துன்பம் கிடையாது. நீங்கள் மூவருமே இணைந்து, நீங்கள் ஐவருமே இணைந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், இந்த நாட்டை மிக அழகாக ஆள்வீர்கள் என்பதன் மூலமாக அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய வகையில் அங்கு எடுத்து எம்பப்படுகின்றது. இதன் மூலமும் பரதனுடைய துயரம் எடுத்து காட்டப்படுகின்றது. கைகேயின் மகன் பரதன் துன்பக்கடலில் செல்ல என்ற அடி. ஆகவே கைகேயினுடைய மகனான பரதன், நான் துன்பக்கடலில் செல்ல, என்னுடைய அண்ணன் காட்டுக்கு சென்று துன்பமடைய, என்னுடைய தந்தை சுடுகாட்டில் போயிட்டு துன்பமடைய நான் இருக்க என்பதன் மூலமான அந்த பாடல் பரதனுடைய துயரத்தை எடுத்து காட்டுவதாக அமைகிறது. அதே நேரம் ராமன் பிரிவால் வருந்திய தனக்கு உயிரும் சுமையாதலின் உயிர்ப்பாரம் என்றார். எனக்கு உயிரே அதிகமான பாரமாக இருக்கின்றது, நான் உயிரோடு வாழ்வது நியாயமல்ல என்பதையும் மிக அழகாக கம்பர் இங்கு எடுத்து காட்டியிருக்கிறார். ஆகவே அதுவும் பரதனுடைய துன்பக்கடலை எடுத்து காட்டுகிறது, துயரத்தை. அதே நேரம் உயிர் குறைந்து தேய்தல் என்ற வரியானது, அதாவது உயிர் மெலிந்து ஒடுங்கி அழிதல் என்ற மூலமாக பரதன் எவ்வளவான துன்பத்தை அடைந்தான் என்பதை இந்த பாடல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன. ஆகவே இதை பார்த்து கொண்டு இது போன்று உங்களுடைய இது சுருக்கமாக அமைந்தாலும் கூட இந்த சுருக்கத்தை வைத்து கொண்டு நீங்கள் விரிவாக உங்களுடைய வினாக்களுக்கான விடைகளை அமைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. இது போன்று பந்தி அமைப்பில் இல்லாமல் சுருக்க குறிப்பு அல்லாமல் முழுமையான ஒரு வினாவுக்கான வாக்கிய அமைப்பிலான ஒரு பந்தி அமைப்பிலான விடைகளை கொடுக்க பாருங்கள். மிக சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து இந்த பகுதியிலே இடம்பெறக்கூடிய 4வது வினாவாக இடம்பெற இருப்பது, இவரிடம் அதிகமாக திருக்குறள் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே திருக்குறளுடைய பகுதிகளில் நாம் அதிகமாக பேதமை என்ற ஒரு அதிகாரம், பேதமை என்றால் அதிகமாக நீங்கள் பேதமை தொடர்பாக கற்றிருப்பீர்கள். எங்களுடைய அகரம் தினேஷ் யூடியூப் தளத்திலும் இது தொடர்பான நான் பேசியிருக்கிறேன். ஆகவே திருக்குறள் பேதமை தொடர்பாக நாம் பார்க்கின்ற பொழுது, பேதமை என்றால் அறிவிலிகள், அறிவில்லாதவர்கள், முட்டாள்கள் என்று நாம் சொல்ல முடியும். அவர்களுடைய குணப்பண்புகள் எவ்வாறானது, யார் பேதமைக்குரியவர், யார் பேதமைக்குரியவர் என்பது பற்றியான வினாக்கள் இப்பகுதியில் இடம்பெறலாம். ஆகவே இதில் முதலாவது வினாவாக நான் இங்கு தேர்வு செய்திருப்பது பேதமைக்குரிய குணம் எவ்வாறானது என்பது. ஆகவே இவர்கள் எவ்வாறான குணம் படைத்தவர்கள் என்றால், தனக்கு கெடுதியானவற்றை கைக்கொண்டு ஊதியமானதை கைவிடுவார்கள். எங்களுக்கு எது தீங்கு விளைவிக்கக்கூடியதோ அதை வைத்துக்கொண்டு எங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதை அவர்கள் கைவிடுவார்கள். அதே போல பேதமை எல்லாவற்றிலும் மிக்க பேதமை தன் ஒழுக்கத்துக்கு பொருந்தாததில் தன் விருப்பத்தை செலுத்தல். அதாவது முட்டாள்தனத்திலேயே அதிக முட்டாள்தனம் என்னவென்றால், எங்களுக்கு வராத ஒரு விடயத்தை வரும் என்று நினைத்து கொண்டு, எங்களுக்கு பொருந்தாத ஒரு ஒழுக்கத்தை, எங்களுக்கு தெரியாத ஒரு வேலையை தெரியும் என்று நினைத்து கொண்டு செய்வதே அதிகமான ஒரு பேதமை என்று சொல்லுவார். எங்களுக்கு பொருந்தாத ஒழுக்கத்தில் நாங்கள் அது பொருந்தும் என்று நினைத்து கொண்டு அதை விரும்புதல் அதிகமான பேதமையை கொண்டு வரும் என்கிறார். அதே போல தகாதவற்றுக்கு நாணாம் இருத்தல், தக்கவற்றை தேடாமல் இருத்தல், எவர் மீதும் அன்பு இல்லாமல் இருத்தல், நன்மையொன்றையும் விரும்பாமல் இருத்தல் பேதமையினுடைய குணப்பண்புகள் என்று சொல்கிறார். இவர்கள் எதற்காகவும் வருந்த மாட்டார்கள், வெட்கப்பட மாட்டார்கள், எங்களுக்கு எது வேண்டும் என்று தேடிக்கொள்ள மாட்டார்கள், எவர் மீதும் அன்பு செலுத்த மாட்டார்கள், நன்மையொன்று விருப்பமடையாதவர்களாக இந்த பேதமையுடையவர்கள் இருப்பார்கள் என்று கொள்கிறார். இது பேதமைக்குரிய குணப்பண்புகள். அடுத்ததாக நூல்களை படித்தும் அவற்றின் பொருளை உணர்ந்தும் பிறருக்கு எடுத்துரைத்தும் தான் அவற்றில் நெறிலடங்காமை இருப்பார்கள். கற்றோர்களாக இருந்தாலும் கூட நன்கு ஒரு புத்தகத்தை வாசித்திருப்பார்கள். அதில் இருக்கக்கூடிய அறக்கருத்துக்களை நன்கு வாசித்தறிந்து பிறருக்கு அறிவித்தாலும் கூட தான் அதை என்ன செய்து கொள்ள மாட்டார்கள், கடைபிடிக்காதவர்களை நாம் பேதமைக்குரியவர்கள், பேதமை குணம் படைத்தவர்கள் என்று கூற முடியும். அதே போல இவருடைய பண்புகள் எழுபிறப்பிலும் புகுந்து அடைவதற்குரிய துன்பத்தை 7 பிறப்பிலும் சென்று
அடையக்கூடிய நரகத்தில் ஏற்படக்கூடிய துன்பத்தை ஒரே பிறவியில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்பதை வள்ளுவர் கூறியிருக்கிறார். அடுத்ததாக பேதமை இழிவுபடுத்தப்பட்ட முறை எவ்வாறு இருக்கிறது, எவ்வாறு அதனை இழிவுபடுத்தி காட்டுகிறார் என்றால், பேதை தன் கையில் ஒரு பொருள் பித்து பிடித்த ஒருவன் கள் குடித்து மயங்கினாற் போல இருக்கும் என்றால், அதாவது பேதமை உடையவர்களுடைய அந்த தன்மை எவ்வாறு இருக்கும் என்றால், பித்து பிடித்தவன் கல்லை குடித்து மயங்கினால் எவ்வாறு நடந்து கொள்வானோ அவ்வாறு அமைந்து விடும் என்கிறார் பேதமையுடையவன் ஒருவனுடைய தன்மை. அதே போல பேதமையுடையத்து பிரிவு நேர்ந்த போது அப்பிரிவினால் நாம் துன்பமடைய தேவையில்லை. காரணம், அந்த நட்பு எங்களுக்கு எளிக்கானது. ஆகவே அவர்களுடைய அந்த நட்பிலிருந்து நாம் விலகி இருப்பது மிகவும் இனிமையானது என்கிறார். இறுதிப்பாடலாக இறுதிக்குறள், சான்றோரினுடைய கூட்டத்தில் பேதை புகழாக்காலக்கால் என்ற குறள், சான்றோருடைய கூட்டத்திலே பேதை புகுவதானது ஒருவர் தூய்மை இல்லாதவற்றை மிதித்து கழுவாத காலை படுக்கையிலே வைத்ததை போன்று அமைந்துவிடும் என்பதைப் போல அந்த குறள்கள் அமைந்திருக்கின்றன. பேதமைகள் இழிவுபடுத்தப்பட்ட முறை. ஆகவே இவ்வாறான வினாக்கள் இடம்பெறலாம். இவ்வாறான சுருக்க குறிப்புகளை வைத்துக்கொண்டு மாணவர்களே உங்களுடைய இந்த பேதமை அதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய வினாக்களுக்கு விடையளித்துக் கொள்ளுங்கள். நாம் இதுவரை 4 வினாக்கள் பார்த்திருக்கிறோம். அதிகமாக நாம் பார்க்க முடியாத நிலை. இன்று இறுதி நாள். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்நோக்க இருக்கின்ற மாணவர்கள் அதிகமாக இந்த பகுதிகளை பார்த்து கொள்ளுங்கள். எதிர்பார்க்கப்படுகின்ற வினாக்களாக அமைகின்றதனை ஒழிய முழுக்க இதுதான் வரும் என்று நான் உங்களுக்கு சிபாரிசு செய்ய மாட்டேன். ஆகவே இதையும் சற்று நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது இதனை பார்த்து கொண்டு அதனை எவ்வாறு எழுதலாம் என்பதையும் இது தொடர்பான வினாக்களை எழுதி பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக தமிழ் மொழியும் இலக்கியமும் பகுதியில் இடம்பெறக்கூடிய 5வது 6வது 7வது வினாக்களில் எதிர்பார்க்கப்படும் வினாக்கள், அதற்கான விடைகளும் ஆக, நாவலர் எழுந்தார் கட்டுரையில் நான் ஏற்கனவே விளக்கியிருக்கிறேன். நாவலர் எழுந்தார் என்ற கட்டுரையில் இடம்பெறக்கூடும். நான் நிறைய பகுதிகளை நான் உங்களுக்கு விளக்கியிருந்தேன். ஆனாலும் கூட ஒரு சில பகுதிகளையே இந்த இறுதி கருத்தரங்கில் நான் பேச இருக்கிறேன். காரணம், இதற்கான நேர காலங்கள் போதாமையும் அவசரமாக இது தயார் செய்யப்பட்டமையுமே இதற்கான காரணங்களாகும். ஏதும் தவறுகள் இருப்பின் என்னை மன்னித்து கொள்ள வேண்டும். ஆகவே அதிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல விடயங்களை மாத்திரம் அதிலிருந்து எடுத்துக்கொள்ள நான் உங்களை வாழ்த்துகிறேன். அதே நேரம் இந்த பகுதியில் நாவலர் எழுந்தார் என்ற ஒரு பகுதி மிக ஒரு கட்டாயமான வினாவாக இடம்பெறக்கூடும். காரணம், இறுதி 3 ஆண்டுகளில் மன்னிக்க வேண்டும், இதுவரை காலமுமே நாவலர் எழுந்தார் என்ற பகுதி 4, 5, 6ஆம் ஆண்டு பகுதிகளில் 4, 5, 6, 7ஆம் வினாக்களில் 5, 6 வினாக்களில் இதுவரை இடம்பெறவில்லை. நாவலர் எழுந்தார், அற்றை திங்கள் போன்ற வினாக்கள் இதுவரையில் இடம்பெற்றிருக்கவில்லை. திருக்குற்றல குறவஞ்சி, இது 3மே இதுவரையில் 4, 5, 6, 7ஆம் வினாக்கள் இடம்பெறவில்லை. ஆகவே இவரிடம் எதிர்பார்க்கலாம் இந்த வினாக்கள் ஏதாவது வரும் என்பதை. ஆகவே நாவலரினுடைய இந்த கட்டுரை உங்களுக்கு நன்காக விளங்கியிருக்கும். என்னுடைய அகரம் தினேஷ் யூடியூப் தளத்தில் நாவலர் எழுந்தார் என்ற கட்டுரை கார்ட்டூன் வடிவமாக வெளிப்பட்டிருந்தது. 15,000 வியூவர்ஸ்க்கு மேல் சென்றிருக்கின்ற ஒரு பகுதியாகவும் இது அமைந்திருக்கின்றது. ஆகவே இதை நீங்கள் அதிகமாக பார்த்திருப்பீர்கள். அதன் அடிப்படையில் ஏன் அன்று நாவலர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதையும், அதே நேரம் விஸ்வநாத பிள்ளை தலைமை வகித்தமைக்கான பின்னணி என்ன, காரணம், பின்னணி எனப்படுவது காரணம் என்ன என்பதுமே இவ்வினாவில் நான் எடுத்த பகுதிகள். நிறைய பகுதிகள் இருக்கின்றன. அதிகமாக இப்பகுதியில் வினாவக்கூடிய வினாக்கள் ஏராளமாக இருக்கக்கூடும். ஆகவே இதில் மிக முக்கியமான வினாக்களை நான் இங்கு பேச இருக்கின்றேன். அதன் அடிப்படையில் நாவலர் அவர்கள் வண்ணார்பண்ணையைச் சேர்ந்தவர். அவர் வண்ணார்பண்ணையிலே மிக முக்கியமான, யாழ்ப்பாணத்திலே மிக முக்கியமான ஒரு இடத்தை சார்ந்தவர். எழுத்தாளர், பேச்சாளர், வழக்கறிஞர், இவரான பல பதவிகளை உடைய இவர் அன்று மிக முக்கியமான ஒரு நாள். காரணம், இலங்கையில் பிரதிநிதித்துவத்திற்கு யாரை தெரிவு செய்வது, பிரிட்ரோவையா அல்லது பொன் ராமநாதனையா தெரிவு செய்வது என்ற போட்டியில் முக்கியமாக அவர் கலந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவரால் அன்று அவர் கலந்து கொள்ள முடியாத, தலைமை வகித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம், அவருக்கு ஏற்பட்ட ஒரு வகை காச நோய் காரணமாக அவர் எவ்வாறு இருந்தார். அதனால் அவர் அன்று தலைமை தாங்கவில்லை.
கூட்டத்துக்கு தலைமை தவிக்க வேண்டியவர் யார்? ஆறுமுக நாவலர் தான். ஆனால் அன்று தூணுக்கு அருகிலே சாய்ந்து கொண்டிருந்தமை, திண்டுத்தலையணை வைத்துக்கொண்டு அவர் படுத்திருந்தமை தொடர்பாக இந்த கட்டுரையிலே அழகாக ஆசிரியர் கூறுகின்றார். அதே போல முள்ளங்கைகளை ஊன்றியும் உள்ளங்கையினால் நெற்றியை தாங்கியமையும், நாவலரின் தொய்வு வருத்தம், குளிர்காலத்தில் வரும் ஒரு வகை காசம், மூச்சு விட முடியாது, பேச முடியாது போன்ற இத்தகவல்களை வைத்து மிக நேர்த்தியாக 1 அல்லது 1.5 பக்கங்கள் வகையாக நீங்கள் இந்த பகுதிக்கு எழுதினால் உங்களுடைய 10 புள்ளிகளை மிக நேர்த்தியாக பெற்றுக்கொள்ள கூடும். அதே நேரம் 2வது வினாவாக விஸ்வநாத பிள்ளை ஏன் தலைமை வகிக்க வேண்டும்? அதுக்கான காரணம் என்ன? அவ்வாறு அவர் தலைமை வகிப்பதற்கு நாவலருக்கும் அவருக்கும் இடையிலான ஒற்றுமை பங்கு எவ்வாறு காணப்படுகிறது? ஆகவே நாவலனுடைய தகுதிக்கு ஏற்றாற்போல இன்று விஸ்வநாத பிள்ளை இருந்தாரா என்பதுதான் இந்த வினாவினுடைய நோக்கு. அவருடைய தலைமைக்கான பின்னணி என்ன என்றால், இவர் சென்னை சர்வகலாசாலையில் முதல் முறையாக BA பரீட்சையிலே சித்தியடைந்தவர்கள், தோற்றியவர்களிலே சி.வை. தாமோதரம் பிள்ளை மற்றும் இந்த விஸ்வநாத பிள்ளை ஆகியோர்கள் மிக முக்கியமானவர்கள். ஆகவே இவர் இருவர்களிலுமே தாமோதரம் பிள்ளையை விட தாமோதரம் பிள்ளையினுடைய குருவாகவும் யார் இருந்திருக்கிறார் என்றால் விஸ்வநாத பிள்ளை அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகவே மிக முக்கியமானவர்கள். அதே நேரம் இவர் ஒரு மகா விவேகி, கணித மேதை, சாமர்த்தியவான், நாவலர்களுடைய நேரடியாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் பல கண்டனங்கள் மூலமாகவும் தன்னுடைய விவாதங்களை நடத்தியவர். சென்னையிலே நடந்த ஒரு விவாதத்திலே ஒரு மிக முக்கியமாக நாவலர் அவர்களை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார். நாவலருக்கும் இவருக்கும் 2 வயதுகள் மூப்பாக இருந்தாலும் தன்னுடைய குருவாக நாவலரை ஏற்றுக்கொண்டவர். அவ்வாறான தன்மையுடைய இந்த விஸ்வநாத பிள்ளை இளமை தொடக்கம் பத்திரிகை வாயிலாகவே வாதம் செய்து கண்டன பத்திரிகை வெளியிட்டவர். நாவலருடைய கொள்கைக்கு இணங்கி நாவலரை குருவாக ஏற்றுக்கொண்டவர். ஆகவே அன்று நாவலருக்கு பதிலாக விஸ்வநாத பிள்ளை அன்று கூட்டத்திலே தலைமை வகித்தார் என்று கூற முடியும். ஆகவே இந்த நாவலர் எழுந்தார் என்ற கட்டுரையை நீங்கள் மீண்டும் ஒரு முறை வாசித்துக் கொள்ளுங்கள். இதில் கேட்கப்படுகின்ற வினாக்களை நீங்கள் சற்று திருப்பி பார்த்து கொள்ளுங்கள். இவரிடம் கட்டாயமாக இடம்பெறக்கூடிய வினாவாக அமையலாம் என்பது என்னுடைய நோக்கு. அடுத்த பகுதி திருக்குற்றால குறவஞ்சி. இதுவரை காலமும் இடம்பெறாத ஒரு பகுதியாக திருக்குற்றால குறவஞ்சி இடம்பெறுகின்றது. இந்த திருக்குற்றால குறவஞ்சியினுடைய மலைவளம், நாட்டு வளம், அதே நேரம் திருக்குற்றாலநாதனுடைய அருந்திறன் எவ்வாறு காணப்படுகின்றது என்பது பற்றியான இந்த வினாக்கள் இடம்பெறக்கூடும். குற்றால குறவஞ்சி, அந்த வஞ்சி கொடியுடையவளான அந்த அவளுடைய அந்த எண்ணப்பாங்கு எவ்வாறு அமைகிறது, அவருடைய பாடல் எவ்வாறு அமைகிறது என்பதுதான் இதில் எடுத்தியம்பப்படுகின்றது. ஆகவே இதன் மூலமாக, அந்த குறி சொல்லுபவள் மூலமாக எவ்வாறு அந்த குற்றால குறவஞ்சி மலையினுடைய சிறப்புகள் எடுத்து காட்டப்படுகின்றது என்றால், இனிய பழங்களை குரங்குகள் பறித்துண்ணும் மாமரங்களை நிறைந்த வளமுடைய ஒரு மலையாக அந்த குற்றால குறவஞ்சி மலை காணப்படுகின்றது. வான்வழி செல்லும் சித்தர்கள் அடிக்கடி வந்து காயசித்தி மூலிகைகளை வளர்க்கும் இடமாய் விளங்கு. காயசித்தி மூலிகை அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த குற்றால மலை காணப்படுகின்றது என்றும், உயரமான மலைகளிலிருந்து தேன் அருவிகள் விழுகின்ற நீர்வளம் நிறைந்தது. தேன் அருவிகளே அதிகமாக விழக்கூடிய ஒரு இடமாக, நீர்வளம் பொருந்திய ஒரு இடமாக, தேன் வளம் பொருந்திய ஒரு இடமாக இந்த மலை காணப்படுகின்றது. இதே நேரம் திருக்குற்றால நாட்டினுடைய வளமும் கேட்கலாம். நாடு, மலை இரண்டும் வேறு வேறாக எடுத்து எம்பப்படுகின்றன. நாட்டினுடைய வளம், இந்த மலையினுடைய வளமும் எடுத்து பாடப்படுகின்றது. அதே நேரம் சிவபெருமான் கோயில் கொண்டு வீட்டிற்கும் சிறப்புடைய ஒரு மலையாகவும், முழங்கும் திரைகளை உடைய அருவிகள் முத்துக்களை கொண்டு வந்து தள்ளிவிடும் சிறப்புடையது. அதிகமாக ஆரவாரம் செய்யக்கூடிய கடலானது முத்துக்களை கரைகளிலும் கடல்களிலுமே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடமாகவும், பெண்களினுடைய வீட்டினுடைய முற்றத்திலே முத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விடயமாகவும் இங்கு எடுத்து காட்டப்படுகின்றது. அதே நேரம் பெண்கள் சிற்றில் கட்டி விளையாடுதல், மலைச்சாரல் கிழங்குகளை கிள்ளி எடுத்தல், தேனெடுத்தல், களிற்று யானை கொம்பினால் வறுத்த திணை இடித்தல் என்பவற்றை அதன் மூலமாக அங்கு காணப்படக்கூடிய வளத்தை காட்டுகின்றது. மாவு இடிப்பதற்கு கூட
யானையினுடைய தந்தத்தை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. தேனெடுக்கிற பற்றிய வினாக்களும், அதே நேரம் கிழங்குகளை கிள்ளி எடுப்பது தொடர்பாகவும் இங்கே பேசப்படுகின்றது. இதன் மூலமாகவும் வாசமுள்ள செண்பக மலர்கள் பூத்திருக்கும் அழகு நிரம்பிய ஒரு மலையாகவும் இந்த திருக்குற்றால மலை காணப்படுகின்றது என்பதை காட்டுகிறார். அடுத்ததாக இந்த பகுதியில் வினாவக்கூடிய ஒரு வினாவாக திருக்குற்றாலநாதனுடைய சிறப்புகள் எவை என வினவலாம். நான் வேறு ஒரு வினா இருந்தது, திருக்குற்றால மலையினுடைய நாட்டு வளம். அதை விட இதில் மிக முக்கியமானது திருக்குற்றாலநாதனுடைய சிறப்புகள் எவை. அதே நேரம் இந்த பகுதியில் வினவக்கூடிய மற்றொரு வினா, திருக்குற்றால குறவஞ்சியினுடைய கவிதை ஆசிரியர் அக்கவிதையை புலப்படுத்துவதற்காக கையாண்ட யுக்தி முறைகள் எவ்வாறு என்று கேட்கலாம். ஆகவே அதையும் சற்று பார்த்து கொள்ளுங்கள். அணி சிறப்புகளை விளக்கி உங்களுடைய உபமான உவமேயம் பொதுத்தன்மை என்பவற்றை விளக்கி மிக அழகாக அதனை எழுதி கொள்ள முடியும் என்பதை நான் நினைக்கிறேன். அதே போல திருக்குற்றாலநாதனுடைய சிறப்புகள் என்றால், கூழம்புரை வளைந்த இளம்புரையினுடைய தன்னுடைய சடாமுடியில் தரித்து கொண்டவர் யாரு? சிவபெருமான். அவருடைய அழகு நிலை இந்த இடத்தில் எடுத்து வைக்கப்படுகின்றது. அடுத்து அருளோடு அடியவர்களுக்கு வழங்கும் குடைத்தன்மையை உடைய மகராசர் திருக்குற்றாலநாதர். அடுத்ததாக குறும்பலாவின் அடியிலே கோயில் கொண்டிருக்கும் ஈசர் எங்கள் குற்றாலநாதர் என்றும், நாத தத்துவ பொருளாய் நான்முகன் திருமால் அரசர் அரண் என மூவர் வடிவுமால் குற்றாலநாதர் இயம்புகிறார். அதாவது நான்முகன் திருமால் அரண் என மூவரினுடைய முழு உருவமாக திருக்குற்றாலநாதர் இந்த மலையிலே வீற்றிருக்கிறார் என்பதன் மூலமாக திருக்குற்றால குறவஞ்சியினுடைய நாதனுடைய சிறப்பு இயல்புகள் எடுத்து எம்பப்படுகின்றன. அடுத்ததாக எடுத்து காட்ட வேண்டிய பதைக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பாடலாக, தற்கால கவிதையாக சீறி ஓடாத வருங்கால மனித நதி அப்படிங்கிற ஒரு பாடல், ஒரு கவிதை மிக முக்கியமானது. ஆகவே இந்த கவிதையிலே எடுத்து காட்ட வேண்டிய சில விடயங்கள், பேசப்பட வேண்டிய விடயங்கள் என்றால், இந்த பையன் மீது அவருக்கு பரிவு ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, அதே நேரம் எழுத்தறிவினுடைய அவசியங்கள் எவ்வாறு இதில் சுட்டி காட்டப்படுகின்றது என்பதுதான் இதில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக அமைகிறது. அதன் அடிப்படையில் இந்த பையன் மீது பரிவுறக்கான காரணங்கள், எழுதத் தெரியாத பையன் என்பதாலும் பெரிய பரிதாபத்தின் மொத்த முழு வடிவமாய் வந்து அங்கு நின்றான். அவன் ஒரு அலுவலுக்காக வந்திருக்கிறான், ஆனால் அவனால் எழுத முடியவில்லை. ஆகவே அவன் தன்னுடைய கை நாட்டை வைப்பதற்காக ஒரு செத்த சிரிப்பு சிரிக்கிறான் என்பது மூலமாக மிக அழகாக இந்த கவிதை எடுத்து காட்டியிருக்கிறார். கையொப்பமுட தெரியாதவன் வெட்கி சிரித்தல் போன்ற விடயங்கள் மூலமாக காதல் உணர்வை என்னென்று ஒருவனுக்கு எடுத்து காட்டுவான். காகம் போல அவன் கரைந்து தெரிவானா என்ற ஒவ்வொரு வினாக்களும் எழுதத் தெரியாதவனுக்கு அவர் ஏன் பரிவு காட்டினார் என்பது போல இருக்கின்றது. 1000 பாடசாலைகள் இருந்தாலும் இந்த எழுத படிக்க தெரியாத மாணவர்களுக்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பது பற்றியாக மிக ஆதங்கத்தோடு இந்த கவிதை வெளிப்படுத்தி இருக்கின்றது. ஆகவே அதன் அடுத்ததாக அவர் கேட்கக்கூடிய விடயங்கள், எழுத்தறிவினுடைய அவசியம் என்ன, ஏன் ஒரு மாணவன் கட்டாயமாக எழுத்தறிவு தெரிந்திருக்க வேண்டும் என்பது பற்றி கூறுகின்ற பொழுது, எழுதத் தெரியாமல் உள்ளத்து உணர்ச்சிகளை வெளியிடவும் அவனுக்கு வழியில்லை. எவ்வாறு காதல் உணர்வுகளை அவன் என்னென்று சொல்லுவான் ஒருத்திக்கு, எழுதத் தெரியாதவன் எவ்வாறு அவன் எழுதி காட்டுவான், காக்கை போல கரைந்து கரைந்து கூறுவானா என்பது மூலமாக அவர் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தலாம். எழுத்தறிவின்மையால் எதிர்காலத்தில் அவனது முகவரிகள் தொலைந்து போகக்கூடிய அபாயம் ஏற்படலாம் என்று அவர் எழுத்தறிவினுடைய அவசியத்தை கூறுகிறார். மீசைக்கு விதை தூவிய இளமை பருவம், அழகும் இளமை இருந்தாலும் எழுத்தறிவற்றால் அவை கவனிக்கப்பட தக்கவை அல்ல. என்னதான் அவனுக்கு உடல் சார் அழகு இருந்தாலும் கூட அவன் கல்வி கற்காத பொழுது அழகில் இருந்து அவன் சற்று குறைந்தே இருக்கிறான் என்பதை அழகாக காட்டியிருக்கிறார். ஆகவே மிக முக்கியமான பல பகுதிகள் இன்று நாம் இந்த கருத்தரங்கில் கண்காணித்திருக்கின்றோம். அதிக நேரங்கள் நான் இந்த வலையொலி மூலமாக நான் கதைக்க முடியாது. காரணம், மாணவருடைய சகிப்புத்தன்மை, அவருடைய வெறுப்பு அனுபவம் சார்ந்த விடயங்களை நான் இந்த இடத்தில் பார்க்க வேண்டும். ஆகவே முழுமையாக இல்லாவிடினும் ஒரு மணித்தியாலத்துக்கு மேல் நான் இந்த விடயங்கள் தொடர்பாக கதைத்திருக்கிறேன். அதே நேரம் இதில் எதிர்பார்க்கப்படக்கூடிய வேறு வினாக்கள் என்றால், தமிழ் பண்பாடு என்ற கட்டுரை போன வருடம் இடம்பெற்றிருந்தது. இருந்தாலும் அதிக மாணவர்கள் இந்த பகுதிகளை விரும்பாத பட்சத்தில் இந்த வருடமும் தமிழ் பண்பாடு என்ற கட்டுரை இடம்பெறுவதற்கும், அற்றை திங்கள் என்ற பகுதி இதுவரைக்குமே இந்த பகுதியில் இடம்பெறவில்லை. ஆகவே இந்த 2 பகுதிகளும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் 5, 6, 7ஆம் வினாக்களில் இடம்பெற வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல தமிழ் பண்பாட்டு இலக்கியங்களில் பக்தி சான்றுகள் எவ்வாறு எடுத்து இயம்பப்படுகின்றன, அதே போல பிற நாடுகளில் பக்தி வளர்ச்சி அடைந்தமைக்கான சான்றுகளை விளக்குக போன்ற வினாக்கள் இந்த பகுதியில் இடம்பெறலாம்.
அடுத்ததாக அற்றை திங்கள் என்ற பகுதியில் நாட்டை விட்டு பிரிய மறுக்கும் அங்கவை சங்கவினுடைய மனவேதனை, அங்கவை சங்கவி மற்றும் கபிலனுடைய குணப்பண்புகள் பற்றி நான் பகுதி 2வது பகுதியில் நான் இது பற்றியாக நான் பேசியிருக்கின்றேன். முதல் 5 வினாக்கள் அந்த பகுதிகள், முதலாவது வினாவில் 5 வினாக்கள் இடம்பெறும். அதில் முதல் 3 வினாக்களில் நான் அற்றை திங்கள் தொடர்பாக நான் பேசியிருக்கிறேன். அதை நீங்கள் சற்று திரும்பி பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே இவ்வருடம் 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுக்கான இறுதி கருத்தரங்கு இன்றுடன் நிறைவு பெறுகின்றது. அடுத்ததாக இவ்வருடம் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை எதிர்நோக்க இருக்கின்ற சகல மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி, என்னுடைய பங்கும் உங்களுடைய கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையில் ஒரு சிறிதளவேனும் பங்கு கொள்ளும் என்பதை உறுதியிட்டு கூறிக்கொண்டு, இந்நேர வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுச் நான் அகரம் தினேஷ். அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.